Hello guys, welcome to Learn with Rish Tamil channel. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் என்ன பார்க்கறோம்னா பைத்தானோட கிளாसेस அண்ட் ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். அது கிட்டத்தட்ட ஒரு oops கான்செப்ட் தான். இப்போ oopsனா என்ன அப்படினா oopsோட எக்ஸ்பிளனேஷன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் அப்படினு நம்ம சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்னா என்னன்னா இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே அப்படினா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் கான்செப்ட்ல தான் வரும். அது என்ன அப்படினா அது एक्चुअली மெயினோட யூசேஜ் என்னன்னா ஃபோக்கஸிங் ஆன் ரீயூசபிலிட்டி. ரீயூசபிலிட்டினா என்னன்னா ஒரு கோடை ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்றது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங். இன்னைக்கு வர டெவலப்பர் எல்லாமே ஆப்ஜெக்ட் ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இது உங்களுக்கு மெயினா அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ஃபோக்கஸிங் ஆன் ரீயூசபிலிட்டி அண்ட் மாடுலாரிட்டி. நம்ம ஆல்ரெடி சொல்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன மாடுலா பிரிச்சு ஒர்க் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். அது மாதிரி இது பக் பண்றது பக்கை கிளியர் பண்ணி டீபக் பண்றது ரொம்ப ஈஸி. மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மாடல்ஸா இருக்கிறதுனால அதை நம்ம த்ரோட்டா நம்ம செக் பண்ண வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு ஊப்ஸ் கான்செப்டுக்கு என்ன கான்செப்ட் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம எப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டாக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ஒரு டாக் இருக்குன்னா டாக் ஜென்ரலா என்னென்னலாம் கேட்போம். டாக்கோட பேர் என்ன, அது என்ன கலர்ல இருக்கு, அதோட ஐ கலர் என்ன, அது ஹைட் என்ன, லென்த் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னன்னா எல்லா டாக்குமே இது பொருந்தும். இது ஒரு டாக்கோட வெரைட்டிஸ் ஆஃப் என்ன டாக் எடுத்தாலுமே நம்ம என்ன கேட்கலாம்னா இது ஒரு டாக்கோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த மாதிரி தான் இது எல்லாமே. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னால என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃபேனை பத்தி சொல்றீங்க, ஒரு கார் பத்தி சொல்றீங்க, இல்ல ஒரு மவுஸ் பத்தி சொல்றீங்க, இல்ல ஒரு கீபோர்ட் பத்தி சொல்றீங்க. அப்போ எல்லாமே ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட்ல தான் நம்ம கொண்டு போவோம். இப்போ இதை நம்ம ப்ளூ பிரிண்ட் எடுத்து என்ன பண்ணலாம்னா எத்தனை டாக்குக்கு வேணாலும் இந்த ப்ளூ பிரிண்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அது ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல சொல்றோம் பாத்தீங்களா. இப்போ பைத்தான் என்னன்னா கிளாஸ் சர்வர்ஸ் ப்ளூ பிரிண்ட் ஒரு டெம்ப்ளேட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஒரு கிளாஸ்ன்றதுல ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிறோம். அதை நம்ம எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமோ அதை பேஸ் பண்ணி அப்பெல்லாம் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் சிம்பிள் செட். ஸோ இப்போ இப்போ டாக் இருக்குது. டாக் இருக்குன்னா இது ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்றோம்னா நேம், கலர், ஐ கலர், ஹைட்டு, லென்த். இதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. எப்படின்னா அந்த நேமை இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிற அட்ரிபியூட்டை நம்ம டைரக்டா டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ அதை என்ன பண்ணணும்னா ஒரு மெத்தட் வழியாக தான் கால் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட்ஸ் தான் இது. கெட் நேம், கெட் கலர், கெட் ஐ கலர், கெட் ஹைட், கம் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். இப்போ கார் இருக்கு அப்படின்னா கார் ஆர் ஆப்ஜெக்ட். அதுல கார்ல இருக்கிறதெல்லாம் சொல்றீங்க. அப்ப ஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் பண்றது. ஸோ அது மெத்தட்ஸ். ஸோ அது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்றது மெத்தட்ஸ். பட் அதுல உள்ள அதுக்கு என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி என்னென்னலாம் ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்றது ஒரு அட்ரிபியூட்ஸ். ஸோ இதுதான் ஆக்ஷன் பண்றது மெத்தட்ஸ். பட் அதை பத்தின டீடைல்ஸ் நம்ம போட்டு வைக்கிறது அட்ரிபியூட்ஸ். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். கிளாஸ் என்னன்னா ப்ளூ பிரிண்ட் அ டெம்ப்ளேட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். இட் டிஃபைன்ஸ் அ செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். இது என்னன்னா ஒரு செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் வழியா இருக்கும். ஸோ அந்த அட்ரிபியூட்ஸ்ன்றது என்னன்னா டேட்டா மெம்பர்ஸ் இல்ல வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ ஒரு கிளாஸ் அப்படின்னா ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்கும் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ தட் த ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஃப்ரம் திஸ் கிளாஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஆப்ஜெக்ட். கிளாஸஸ் ஆர் ஃபண்டமெண்டல். ஸோ ஒரு ஊப் கான்செப்டுக்கு மெயின் கான்செப்டே ஃபண்டமெண்டலே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல படிக்க போறோம். நம்ம இன்னைக்கு படிக்க போற கிளாஸ்ல எப்படி ஒரு பைத்தான்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றது, அதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எதுக்காக இப்போ நெக்ஸ்ட் வாங்க. இப்போ கிளாஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. பிகாஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். அதை பேஸ் பண்ணி எத்தனை காப்பி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒண்ணுதான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி போடல அந்த கான்செப்ட் அப்படியே இருக்கும். பட் நம்ம காப்பி எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த கிளாஸோட இது. இப்போ ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ நம்ம என்னன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்னா எதுக்காக கிளாஸ் யூஸ் பண்றோம். why we need classes and object. இது என்ன பர்பஸ்னா சப்போர்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் யூசிங் ரீயூசபிள் டெம்ப்ளேட். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அதை நம்ம எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நம்ம ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ரீயூசபிள் டெம்ப்ளேட் அண்ட் ரியல் வேர்ல்ட் மாடல்ஸ். அப்படின்னா இப்போ உள்ள மாடல்ஸ்க்கு அந்த நம்ம ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கிறோம். promotes code reusability and modular design with organized methods and attributes. இது என்ன ஆகுதுன்னா திரும்ப ஒன்ஸ் அகைன் சொல்ற மாதிரி தான் ரீயூசபிலிட்டி தான் மெயின் திங். இதுல
அண்ட் மாடுலர் டிசைன். மாடுலர் டிசைன்னா சின்ன சின்ன ப்ரோக்ராமா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சின்ன சின்ன மாடல்ஸா சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறது தான் மாடுலர் டிசைன். சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் பை குரூப்பிங் ரிலேட்டட் டேட்டா அண்ட் பிஹேவியர். ஸோ சிம்பிளிஃபைடு ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ப்ரோக்ராமை கூட சின்ன சின்னதாக சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை அதுக்குள்ள நம்ம ரிலேட்டட் டேட்டாவை வந்து சிம்பிள் பண்ணி வைக்கும் போது நமக்கு ப்ரோக்ராமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஊப்ஸ் கான்செப்ட் லைக் இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன் அண்ட் பாலிமார்பிசம். அது நெக்ஸ்ட் நான் ஒன்னொன்னா போகலாம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்ப்போம். இது வந்துட்டு ஸோ இப்போ ஒரு கிளாஸ்ன்றது வேற ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்டை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை காப்பி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த கிளாஸ் வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன இப்போ ஒரு கார் பத்தி பார்க்க போறீங்கன்னா கார் கலர் என்ன மேக் என்ன மாடல் அப்படிம்பீங்க. பட் அந்த கார் நேம் வந்து என்ன ஆகும், அது நிசானா இருக்கலாம், ஸ்விஃப்டா இருக்கலாம், ஸோ ஏதாவது ஒன்று இருக்கலாம். பட் ப்ளூ பிரிண்ட்ன்றது ஜென்ரலா ஒரு காரோட டீட்டெயில்ஸ் பத்தி கொடுக்கறது. ஸோ இப்போ அதில் என்ன பண்ணுவோம், கெட் நேம்னா காரோட நேம் வரும், கெட் கலர்னா காரோட கலர் வரும், இப்போ ஸ்டார்ட்னா ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப்னா ஸ்டாப் ஆகும். ஸோ திஸ் இஸ் மெத்தட். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பைத்தான்ல எப்படி கிரியேட் பண்ணுவோம் ஒரு கிளாஸை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணா என்ன பண்ணணும்னா கிரியேட்டட் யூசிங் கிளாஸ் கீவேர்டு. கிளாஸ்னு ஒரு கீவேர்டு இருக்கு, அது வழியாக தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அட்ரிபியூட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் டிஃபைன் இன்சைட் கிளாஸ். அட்ரிபியூட்ஸ்ன்றது வேற ஒன்றுமே கிடையாது, ஒரு வேரியபிள். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், பைத்தன்ல போயிட்டு நான் நியூ கிரியேட் பண்ணுறேன், ஒரு ஃபைலு நியூ பைத்தான் ஃபைல். இப்போ கிளாஸ் எக்ஸாம்பிள், இப்போ கிளாஸ் நம்ம ஒரு டாக்னே கிரியேட் பண்ணிக்கிறோம். டாக்னு ஒரு இது கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு அட்ரிபியூட்ஸ் வந்து சவுண்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இந்த டாக் வச்சு நம்ம வந்து ஒரு நிறைய ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ், அந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் என்னன்னா ஒரு வேரியபிள்ஸ். இட் ஹோல்ட்ஸ் இன் ஓன் செட் ஆஃப் டேட்டா அண்ட் கேன் இன்வோக் மெத்தட்ஸ் டிஃபைன் பை இட்ஸ் கிளாஸ். நம்ம வந்து கிரியேட் பண்றது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அந்த டாக் அந்த கிளாஸுக்குள்ள போட்டிருக்க எல்லாத்தையுமே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ டாக் 1 ஈக்குவல் டு நம்ம கிரியேட் பண்றோம் டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டா இப்போ பிரிண்ட் டாக் 1.sound அப்படின்னு நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். டைரக்டா பிரிண்ட் சவுண்ட் கொடுக்க முடியாது, எரர். ஸோ இந்த எரர். print sound. இங்கே கொடுக்கலாம், இல்லை இங்கேயே கொடுக்கலாம். பார்க். ஸோ இப்போ அது டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்க்குன்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ட், அதுக்கு ஓன் செட் ஆஃப் டேட்டா எல்லாமே இருக்கும். இப்போ டாக் சவுண்டுன்றது ஒரு அட்ரிபியூட். இந்த அட்ரிபியூட் வந்து என்னன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம் இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் இல்லையா, எல்லா இடத்துலையுமே இந்த அட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ சவுண்ட் அட்ரிபியூட் இஸ் அ கிளாஸ் அட்ரிபியூட். வந்து இட் இஸ் அ ஷேர்ட் அக்ராஸ் ஆல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாக் கிளாஸ். இது வந்து இந்த டாக் கிளாஸ்ல உள்ள எல்லா இடத்துலையுமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ கேன் பி டைரக்ட்லி ஆக்சஸ் த்ரூ இன்ஸ்டன்ஸ் டாக் 1. ஸோ இப்போ நம்ம வந்து என்னன்னா அடுத்து வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து எப்படி இன்னும் ஒரு மெத்தட்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இதுல என்ன பண்ணோம்னா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியாச்சு, மெத்தட்ஸ். இப்போ மெத்தட் யூஸ் பண்ணா அது வந்து ஒரு ஆர்டினரி ஃபங்க்ஷன் தான். நான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது பாருங்க. இப்போ அது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான். பட் டெஃப் இப்போ சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே டெஃப் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். பட் இங்கே என்ன பண்ணுவோம்னா கிளாஸ்ல பராமீட்டருக்கு பதில் நம்ம பராமீட்டரும் கொடுக்கலாம், பிளஸ் செல்ஃப்னு கொடுப்போம். செல்ஃப்னு கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸோட அட்ரிபியூட்ஸை வந்து இந்த செல்ஃப் வழியா நம்ம டாட் போட்டு நம்ம வந்து அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கோ, இப்போ சவுண்டு, நேம் ஈக்குவல் டு இப்போ சம் டாமி அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா
இதை நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ print self dot sound, self dot name. ஸோ இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அட்ரிபியூட்ஸை வந்து இந்த செல்ஃபோட இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் கிரியேட் பண்ணிட்டோம். அட்ரிபியூட் வேரியபிள் வந்து என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் இதாயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து மெத்தட்ஸ், ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்றோம். இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஃபங்க்ஷன் நேம் வந்து டெஃப்னு ஸ்டார்ட் ஆகணும். சவுண்ட்ஸ்ன்றது ஃபங்க்ஷன் நேம். பட் இங்க என்ன பண்றோம்னா இந்த கிளாஸஸ்ல செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு கீவேர்டு யூஸ் பண்றோம். இந்த செல்ஃப் எதுக்கு யூஸ் பண்றோம்னா அந்த உள்ள வந்து நம்ம அந்த கிளாஸ் வேரியபிளை டாட் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ doc1 டாட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. சவுண்ட்ஸ் சாரி இப்ப கால் பண்றோம். இப்ப என்ன ஆகுது, செல்ஃப் டாட் சவுண்ட் பிரிண்ட் பண்றோமா பார்க்கு, நெக்ஸ்ட் டாமி பிரிண்ட் பண்றோமா. ஸோ இது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெஃப் கெட் நேம் உள்ள வந்து செல்ஃப். இப்போ ஒரு நேம் வாங்கணும்னா பிரிண்ட் செல்ஃப் டாட் நேம். இப்போ என்ன பண்ணோம்னா print doc1 டாட் get name. ஸோ இப்போ நேம் வந்து என்னது, கெட் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் இதோட இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா செல்ஃப் டாட்னா நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குது, நம்ம வந்து ஒன்னொன்னா போட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம்னா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியாச்சு, மெத்தட்ஸ். இப்போ மெத்தட் யூஸ் பண்ணா அது வந்து ஒரு ஆர்டினரி ஃபங்க்ஷன் தான். நான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது பாருங்க. இப்போ அது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான். பட் டெஃப் இப்போ சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே டெஃப் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். பட் இங்கே என்ன பண்ணுவோம்னா கிளாஸ்ல பராமீட்டருக்கு பதில் நம்ம பராமீட்டரும் கொடுக்கலாம், பிளஸ் செல்ஃப்னு கொடுப்போம். செல்ஃப்னு கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸோட அட்ரிபியூட்ஸை வந்து இந்த செல்ஃப் வழியா நம்ம டாட் போட்டு நம்ம வந்து அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கோ, இப்போ சவுண்டு, நேம் ஈக்குவல் டு இப்போ சம் டாமி அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா இதை நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் செல்ஃப் டாட் சவுண்ட், செல்ஃப் டாட் நேம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அட்ரிபியூட்ஸை வந்து இந்த செல்ஃபோட இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் கிரியேட் பண்ணிட்டோம். அட்ரிபியூட் வேரியபிள் வந்து என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் இதாயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து மெத்தட்ஸ், ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்றோம். இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஃபங்க்ஷன் நேம் வந்து டெஃப்னு ஸ்டார்ட் ஆகணும். சவுண்ட்ஸ்ன்றது ஃபங்க்ஷன் நேம். பட் இங்க என்ன பண்றோம்னா இந்த கிளாஸஸ்ல செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு கீவேர்டு யூஸ் பண்றோம். இந்த செல்ஃப் எதுக்கு யூஸ் பண்றோம்னா அந்த உள்ள வந்து நம்ம அந்த கிளாஸ் வேரியபிளை டாட் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ doc1 டாட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. சவுண்ட்ஸ் சாரி இப்போ கால் பண்றோம். இப்போ என்ன ஆகுது, செல்ஃப் டாட் சவுண்ட் பிரிண்ட் பண்றோமா பார்க்கு, நெக்ஸ்ட் டாமி பிரிண்ட் பண்றோமா. ஸோ இது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெஃப் கெட் நேம் உள்ள வந்து செல்ஃப். இப்போ ஒரு நேம் வாங்கணும்னா பிரிண்ட் செல்ஃப் டாட் நேம். இப்போ என்ன பண்ணோம்னா பிரிண்ட் doc1 டாட் get name. ஸோ இப்போ நேம் வந்து என்னது, கெட் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் இதோட இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா செல்ஃப் டாட்னா நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குது, நம்ம வந்து ஒன்னொன்னா போட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட டீட்டெயில்ஸ்.
ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, அட்ரிபியூட் யூஸ் பண்ணியாச்சு, நேம் யூஸ் பண்ணியாச்சு, நம்ம ஒர்க் பண்ணிட்டோம், ரன் பண்ணியாச்சு, ஓகே ஒர்க் ஆயிடுச்சு. பட் இப்போ இந்த இடத்துல எனக்கு டாமிக்கு பதில் இன்னொரு டாகோட நேம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட், நம்ம வந்து எத்தனை ஒரு ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலையே நான் வேல்யூ வந்து அனுப்பணும். அப்பதான் எனக்கு வந்து இப்ப நான் அந்த டாமிக்கு பதில் வேற ஏதாவது பிரெட் வேற ஏதாவது ஒண்ணு வந்து இப்போ அதோட நேம் வந்து நான் அனுப்பணும். ஸோ அப்ப டாமி 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் அனுப்பணும். அப்படி அனுப்பணும் அப்படின்னா அப்பதான் வந்து இப்ப நான் டாக் 2 அப்படின்னா இன்னொரு டாமி 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நான் அனுப்பணும். டாக் 2 ஈக்குவல் டு டாக் ஆஃப், அதுதான் ரியலா வந்து நம்ம யூஸ் பண்ற டாமி 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பணும். இதுதான் நான் ரியலா நான் யூஸ் பண்ற ஊப்ஸ் கான்செப்ட். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு கிளாஸ்ன்ற ஒரு ப்ளூ பிரிண்ட், அதுல வந்து நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே நான் டாமின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு நேம் கொடுத்து யூஸ் பண்றது வந்து எனக்கு வந்து யூசேஜ் கிடையாது. நான் ஒவ்வொரு இந்த டாக் ஒன் வச்சு இந்த டாக் வச்சு நான் எத்தனை டாக்ஸ், ஒரு 10 டாக்ஸ் கிரியேட் பண்ணாலும் நான் அப்ப நான் அந்த இடத்துல அந்த டாக் பேரையும் அந்த டாக்குக்கு இப்போ ஒரு ஏஜ்னு ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அட்ரிபியூட்ஸையும் நான் அனுப்பணும். அப்ப அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும்னா அதுக்குதான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம். அப்ப கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு பைத்தானோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலையே அதோட அட்ரிபியூட்ஸையும் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கலி இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்ஸ். ஸோ அதுக்கு பேர் வந்து கிளாஸ் ஹேஸ் இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்டு இனிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, which is automatically initialize object attributes when an object is created. So the init method is a constructor in Python. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் அனுப்பிக்கிறேன். அப்போ ஆல்ரெடி அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நேம் டாமின்றது இங்க எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், டெஃப் ஒரு ஆப்ஜெக்ட் யூனிட், இங்க செல்ஃப், ஃபர்ஸ்ட் செல்ஃப் வரணும், நேம் கமா ஏஜ். இப்போ நான் செல்ஃப் டாட் நேம்ஸ் ஈக்குவல் டு name, self dot age equal to age. So அப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வந்து ஒவ்வொன்னா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணையிலே நான் என்ன பண்ணுவேன், டாமி 1 10ன்னு கொடுப்பேன், இங்க டாமி 2 5ன்னு கொடுத்துருவேன். ஸோ அப்ப அது என்ன ஆகும்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல கோலன். ஸோ அப்ப நான் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். கமா 10 டாமி கமா 2. அப்ப அந்த நேம் கிரியேட் ஆயிடுது. இப்ப கெட் நேம் என்ன ஆகும்னா செல்ஃப் டாட் நேம் அப்படின்றது வந்துடுது. அப்ப இந்த மெத்தட் தான் வந்து கரெக்டான மெத்தடு. ஸோ நம்ம வேற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலுமே நம்ம என்னன்னா யூனிட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்புறோம் இல்லையா, இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலையே அந்த அட்ரிபியூட்டை வந்து அது என்ன பண்ணணும்னா இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ இன் பைத்தான் கிளாஸ் ஹஸ் init function which automatically initialized object attributes. ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்டை அது இனிஷியலைஸ் பண்ணும் when an object created. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து 2 இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட் நேம்னாலும் வந்துடுது, கெட் சவுண்ட்னாலும் வந்துடுது. இப்ப டாக் 2 டாட் கெட் நேம். சோ இப்போ நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்ப்போம். ரன். சோ அப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வந்து ஒவ்வொன்னா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ இப்ப இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணையில நான் என்ன பண்ணுவேன், டாமி 1 10ன்னு கொடுப்பேன், இங்க டாமி 2 5ன்னு கொடுத்துருவேன். சோ அப்ப அது என்ன ஆகும்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். இப்ப இந்த இடத்துல கோலன். சோ அப்ப நான் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். கமா 10 டாமி கமா 2. அப்ப அந்த நேம் கிரியேட் ஆயிடுது. இப்ப கெட் நேம் என்ன ஆகும்னா செல்ஃப் டாட் நேம் அப்படின்றது வந்துடுது. அப்ப
அப்ப இந்த மெத்தட் தான் வந்து கரெக்டான மெத்தட். ஸோ நம்ம வேற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலுமே நம்ம என்னன்னா யூனிட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்புறோம் இல்லையா, இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலையே அந்த அட்ரிபியூட்டை வந்து அது என்ன பண்ணணும்னா இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ இன் பைத்தான் கிளாஸ் ஹஸ் யூனிட் ஃபங்க்ஷன் which automatically initialized object attributes. ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்டை அது இனிஷியலைஸ் பண்ணும் when an object created. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட் நேம்னாலும் வந்துடுது, கெட் சவுண்ட்னாலும் வந்துடுது. இப்போ doc2.get name. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ரன். இப்போ ரன் பண்ணி நம்ம என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ பிரிண்ட் கெட் நேம் போடையில என்ன ஆகுதுன்னா doc1 நேம் வந்து Tommy1 Tommy2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், பிரிண்ட்டும் பண்றோம். doc1 நான் நேம் doc2.name doc1 நான் கெட் நேம். ஸோ இது வந்து பிரிண்ட் பண்ணுது. அதான் இடத்துல Tommy1 Tommy2 Tommy1 சொல்லிட்டு டிஸ்பிளே பண்றது. இப்போ இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ நம்ம பிரிண்ட் doc1 அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பிரிண்ட் doc1 கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னன்னா இந்த ஆப்ஜெக்டை தான் டிஸ்பிளே பண்ணும். பட் எனக்கு அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு str அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், இதுக்குள்ள செல்ஃப். இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா ரிட்டர்ன் f போட்டு பிராக்கெட்டுக்குள்ள செல்ஃப் டாட் நேம். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா நான் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர் இது கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா இஸ் நேம் இஸ் நேம் அண்ட் ஏஜ் இஸ் செல்ஃப் டாட் ஏஜ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்னா எனக்கு ஸ்ட்ரிங்கா வந்து கன்வெர்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ பிரிண்ட் doc1 கொடுத்தோம் இதா வருது இல்லையா Tommy1. ஸோ இப்போ ஸ்ட்ரிங்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம பிரிண்ட் doc1 கொடுத்தாலுமே அதில் உள்ளது டிஸ்பிளே ஆகிக்கும். இப்போ இதுல என்ன அப்படின்னா இது வந்து கிளாஸ் அட்ரிபியூட்ஸ். இந்த வந்து கிளாஸ் அட்ரிபியூட்ஸ். இது வந்து இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ் இப்போ நான் என்ன சொன்னேன்னா இனிட்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா இதுக்கு பேர் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும் போதே அதோட அட்ரிபியூட்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கணும்னா டெஃப்னு இருக்கணும். இனிட் ஃபங்க்ஷன் நேம் வந்து இனிட்ன்றதுனால முன்னாடி 2 அண்டர்ஸ்கோர் பின்னாடி 2 அண்டர்ஸ்கோர் இருக்கணும். கண்டிப்பா பிராக்கெட்டுக்குள்ள செல்ஃப்ன்றதும் அதுக்கப்புறம் நம்ம அனுப்புற அட்ரிபியூட்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ அந்த அட்ரிபியூட்ஸ் என்ன ஆகும், இந்த அட்ரிபியூட்ஸோட நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். செல்ஃப் டாட் நாம் ஈக்குவல் டு நம்ம அனுப்புற அட்ரிபியூட் அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப்னு கொடுத்தோம்னா அந்த அட்ரிபியூட்ஸை வந்து நம்ம உள்ள வந்து செல்ஃப் டாட்னு போட்டு நம்ம வந்து அதை கெட் பண்ணிக்கலாம் அந்த அட்ரிபியூட்ஸை. இப்போ இதுல புதுசா இன்னொன்று வந்து என்னன்னா str அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் உண்டு, கீவேர்டு உண்டு. அதுல செல்ஃப் கொடுத்தோம்னா நம்ம இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிரிண்ட் doc1 இப்போ பிரிண்ட் doc2 கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்ம அதை அனுப்புனது டிஸ்பிளே ஆயிடும். ஸோ Tommy1 doc2 Tommy1 is and age is 10, Tommy2 and age is 5. ஸோ இதுதான் ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். கிளாஸ்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்ல என்ன பண்ணோம்னா ஒரு டாக்குக்கு ஒரு நேமும் ஏஜும் வாங்கணும்னு சொல்றோம். இனிட் கொடுத்தோம்னா அது கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணையிலேயே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணையிலேயே வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கும். ஸோ நம்ம வேல்யூ வந்து பாஸ் பண்றோம் Tommy1 அண்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம் இதுக்கு பேரு. ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ நார்மலா வந்து என்ன பண்ணலாம்னா அந்த அட்ரிபியூட்ஸை வந்து நம்ம அந்த நேம் வச்சு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். doc1.nameன்னு சொல்லிட்டு இல்லைன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன் மூலியமாகவும் நம்ம அந்த அட்ரிபியூட்டை கெட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த பிரிண்ட் ஃபுல்லாவே எனக்கு வேணும் doc1 கொடுத்தோன்னா வரணும்னா அந்த strன்றதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோட அட்ரிபியூட்ஸ் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி f நேம் கொடுத்து அந்த ஏஜ் அந்த ஒரு அட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா டிஸ்பிளே ஆயிடும். இப்போ இதுக்கு பேரு கிளாஸ் வேரியபிள், இதுக்கு பேரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். கிளாஸ் அட்ரிபியூட் இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட்னு சொல்றோம் இல்லையா, இப்போ இதுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட். இப்போ கிளாஸ் அட்ரிபியூட்டை வந்து எப்படி இப்போ வந்து சவுண்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ கிளாஸ் அட்ரிபியூட்டை வந்து பிரிண்ட் doc.soundன்னு கொடுக்கலாம், இல்ல பிரிண்ட் doc1.soundன்னு கொடுக்கலாம். இதான் வந்து
நம்ம கிளாஸ் நேமும் டைரக்டா யூஸ் பண்ணலாம், இல்ல நம்ம இன்ஸ்டன்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கிளாஸ் அட்ரிபியூட்டோட நேம்ஸ் யூசேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, கிளாஸ் அட்ரிபியூட்டை வந்து நான் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சவுண்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறேன். டாக், இது வந்து டாக்கோட மெயினான கிளாஸ் அட்ரிபியூட்ஸை நான் சேஞ்ச் பண்றேன். இப்ப நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அதுக்கு அடுத்து யூஸ் பண்ற இன்ஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த நேம் வந்து மாறிடும். ஸோ இப்போ நான் கிளாஸ் அட்ரிபியூட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் சவுண்டுன்றது கிளாஸ் அட்ரிபியூட்ஸ். அப்ப அதை நான் வந்து இந்த இடத்துல என்னன்னா பாக்ஸ் மாத்திட்டேன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே பாக்ஸ் மாறிடும். அதே நேரத்துல நான் டாக் ஒன் டாட் நேம் நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அது வந்து மாறாது. இப்போ டாமிஸ் போட்டோம் அப்படின்னா, இப்போ பிரிண்ட் டாக் ஒன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது மட்டும்தான் மாறும், டாக் டூக்கு மாறாது. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, கிளாஸ் அட்ரிபியூட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா த்ரூ த இன்ஸ்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த அட்ரிபியூட் சேஞ்ச் ஆயிடும். பட் அந்த ஆப்ஜெக்டோட அட்ரிபியூட் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்டை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும், மற்ற ஆப்ஜெக்டை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ டாக் ஒன்னை தான் அஃபெக்ட் பண்ணுது. டாக் டூவை கொடுத்தோம்னா அது ஆல்ரெடி நம்ம வேற கொடுத்தது அப்படி இருக்கும். பிரிண்ட் டாக் டூ. ஸோ அந்த இது இருக்கும். ஸோ அப்போ அதான் இந்த இடத்துல சொல்றது என்ன அப்படின்னா, அட்ரிபியூட்ஸ்ன்றது கிளாஸ் அட்ரிபியூட்ஸ்னு ஒன்று, இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட்ஸ்னு ஒன்று. கிளாஸ் அட்ரிபியூட்ஸ் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும்னா த்ரூ த ஆப்ஜெக்ட், நம்ம அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி எத்தனை ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம வந்து அந்த அட்ரிபியூட் சேஞ்ச் ஆயிடும். இப்போ என்ன அப்படின்னா, கிளாஸ் அட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம டைரக்டா கிளாஸ் நேம் வச்சும் சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஆப்ஜெக்ட் நேம் வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் கிளாஸ் அட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணோம்னா அதோட ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆயிடும். பட் ஆனா ஆப்ஜெக்டோட போய் அட்ரிபியூட்டை சேஞ்ச், இப்போ டாக் ஒன்னோட அட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணோம்னா அந்த அட்ரிபியூட் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும், மற்ற அட்ரிபியூட் வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஸோ இதுதான் இதோட இது. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்றோன்னு பார்த்தோம், எப்படி அட்ரிபியூட் இனிஷியலைஸ் பண்றதுன்னு பார்த்தோம். எஸ்டிஆர்னா எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிளாஸ் அட்ரிபியூட்டுக்கும் இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட்டுக்கும் ஒரு வேரியபிளுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். கிளாஸ் அட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணோம்னா அந்த நேம் வந்து இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட் எல்லாத்துலயுமே அஃபெக்ட் ஆகும். பட் இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு சேஞ்ச் பண்ணோம்னா அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும், இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. இது நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொன்று வந்து என்னன்னா கெட்டர் செட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. கெட்டர்னா என்ன அப்படின்னா, கெட்டர்னா என்னன்னா அந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றது. இப்போ நம்ம கெட் நேம் சொல்லி பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரிட்டர்ன் செல்ஃப் டாட் நேம், ரிட்டர்ன் செல்ஃப் டாட் நேம், இதுதான் கெட்டர். இப்போ அதே மாதிரி def get age செல்ஃப்னு கொடுத்தோம்னா ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ஏஜ். ஸோ இதுதான் கெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் டாக் ஒன் டாட் கெட் நேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேம் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும், இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கெட்டர். இப்போ செட்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு நேம் வந்து கொடுத்தேன். இப்போ வந்து def சேஞ்ச் நேம் கொடுத்துட்டு செல்ஃப் கமா வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ செல்ஃப் டாட் நேம்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ இது வந்து செட்டர். இப்போ நான் என்ன பண்றேன்னா டாக் ஒன் டாட் சேஞ்ச் நேம் நேம் அனுப்புறேன், டோமி எக்ஸாம்பிள். இப்போ பிரிண்ட் டாக் ஒன். ஸோ இதுதான் செட்டர். இப்போ term is example and age is setter. இப்போ என்னன்னா getter and setter. ஸோ ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட்ல வந்து இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊப்ஸ் கான்செப்ட்ல வந்து மெயினானது ரியூசபிலிட்டி. இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு தான் ரியூசபிள் பண்றோம். அண்ட் சின்ன சின்ன ப்ரோக்ராமை வந்து நம்ம ஈஸியா டீபக் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்னா என்னன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஒரு கிளாஸ் வச்சு நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளாஸ் வந்து எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ், அதை தான் நம்ம மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ இது எல்லாமே டெஃப் ஃபங்க்ஷன் நேம் உள்ள செல்ஃப்னு மீன் பண்ணோம்னா அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே டாட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயினான யூசேஜே ரீயூசபிலிட்டி தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலையே அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம கொடுப்போம். இப்போ கார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டா நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இப்போ ஒரு காருக்கு ஒரு இது நம்ம கொடுப்போம். நிசான் காரு, சனி கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். இப்போ அது மாதிரி பைக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்கூட்டி இல்லை அப்படின்னா ஹோண்டா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து பைக் நேம்ஸ் கொடுப்போம். அப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலையே நம்ம வந்து என்னன்னா அட்ரிபியூட்ஸ் வந்து அனுப்புவோம். அதுக்காக தான் நம்ம இனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா எஸ்டிஆர்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். எஸ்டிஆர்ன்ற கீவேர்டு வச்சு அதோட யூசேஜ் என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ பிரிண்ட் doc1 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தோம், அந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும், இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றது கெட்டர் மெத்தட் அண்ட் செட்டர் மெத்தட்னு சொல்லுவோம். கெட்டர்னா என்னன்னா அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா அதுக்கு பேர் கெட்டர். அந்த அட்ரிபியூட்ஸ்ல வேல்யூவை சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு பேர் செட்டர். இதுதான் ஒரு கிளாஸ் இந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள டீடைல்ஸ். இப்போ பைத்தான்ல இன்னொன்னு பார்த்தோம்னா பப்ளிக் வேரியபிள், பிரைவேட் வேரியபிள் சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ இந்த வேரியபிள் சவுண்டுன்றது பப்ளிக் வேரியபிள், இது வித்தின் த மெத்தடுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வெளியவும் நம்ம பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். இப்போ பிரிண்ட் வந்து எப்படின்னா நம்ம doc1 டாட் அந்த சவுண்டுன்றது கொடுக்கலாம், இல்லை டாட் சவுண்ட் அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். பட் இன்னொன்று வந்து என்னன்னா பிரைவேட் வேரியபிள்ஸ் சொல்லியிருக்கு. முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டு கொடுத்தோம்னா இந்த வேல்யூவை வந்து இந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து வித்தின் த கிளாஸ்க்குள்ள உள்ள மெத்தட்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வெளியில வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் எரர். இப்போ நான் இந்த இடத்துல doc1 டாட் n1 கொடுத்துருக்கிறேன். அந்த வேரியபிளை அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா இது எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னா அந்த பிரைவேட் வேரியபிள் வந்து இங்க வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இந்த வேரியபிளை எங்க அக்சஸ் பண்ணலாம்னா உள்ளேயே தான். இப்போ நம்ம ஒரு டிஸ்பிளேன்னு ஒன்று போட்டு பிரிண்ட் n1 செல்ஃப் டாட் n1 கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆகும். இப்போ பிரிண்ட் டிஸ்பிளே கொடுத்தேன்னா எனக்கு ஒர்க் ஆயிடும். ஸோ இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிரைவேட் வேரியபிளுக்கும் பப்ளிக் வேரியபிளுக்கும் உண்டு. ஸோ ஒரு வேரியபிளை வந்து நம்ம வந்து அவுட் சைட் த கிளாஸ் அந்த வேரியபிள் யூஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணோம்னா இட்ஸ் பிரைவேட். ஸோ அது எப்படி பிரைவேட் அப்படின்னா டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டோம்னா அது வந்து பிரைவேட் வேரியபிள். நார்மலாவே நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம டிக்ளேர் பண்ற வேரியபிள்ஸ் எல்லாமே இது வந்து பப்ளிக் வேரியபிளா தான் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சவுண்டுன்னு ஒண்ணுமே சொல்லல, ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கோம், இது ட்ரீட்டட் அஸ் பப்ளிக் வேரியபிள். சப்போஸ் எனக்கு பிரைவேட் வேரியபிள் வேணும் அப்படின்னா நான் வித் பிராக்கெட் 2 அண்டர்ஸ்கோர் முன்னாடி போட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து பிரைவேட் வேரியபிள்ஸ். ஸோ பிரைவேட் வேரியபிள்ஸ் என்ன செய்யலாம்னா பர்டிகுலர் ஸோ இப்போ பிரைவேட் வேரியபிள்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த வித்தின் த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும், அவுட் சைட் த கிளாஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வெளியே இந்த மாதிரி பிரிண்ட் doc1 கொடுத்தோம்னா இட் கிவ்ஸ் எரர். ஸோ இதுதான் பப்ளிக் வேரியபிள் பிரைவேட் வேரியபிள்க்கு உள்ளது. ஸோ இப்போ ஒரு கிளாஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம், இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல. நெக்ஸ்ட் அப்புறம் வந்து ஒரு பப்ளிக் வேரியபிள்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னா இனிட்ன்றது கொடுத்து நம்ம போட்டோம்னா இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் வந்து எஸ்டிஆர்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னு சொன்னோம். எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்றது. ஒரு கெட்டர்னா என்ன, செட்டர்னா என்னன்னு பார்த்தோம். கெட்டர்னா அந்த அட்ரிபியூட் வேல்யூவை வந்து கெட் பண்றது, ரிட்டர்ன் பண்றது. செட்டர்னா அட்ரிபியூட் வேல்யூவை மாடிஃபை பண்றது. ஸோ இதுதான் வந்து நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல. இப்போ ஊப்ஸ் கான்செப்ட்ல வந்து இன்னொன்று வந்து ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா கிளாஸ் வந்து ஒரு சப் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். சப் கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா அப்போ ஒரு மெத்தடை வந்து இப்போ நம்ம சேஞ்ச் நேம் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ நியூ ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கிளாஸ் வந்து அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ டெஃப் என்ன பண்றோம், மேக்ஸ் சவுண்டுன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டு செல்ஃப் இதுல என்ன பண்றோம்னா பிரிண்ட் சம் ஜெனரல் சவுண்டுன்னு கொடுக்குறோம். இப்ப அடுத்த கிளாஸ்ல என்ன பண்றோம்னா கிளாஸ் டாக் இது வந்து அனிமல் உள்ள கொடுக்குறோம். கொடுத்தோம் என்னன்னா அந்த நம்ம மெத்தடை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவர்ரைட் பண்ணலாம். இப்ப டெஃப் மேக்ஸ் சவுண்ட்
கொடுத்தோம்னா print. இப்ப டாக் என்ன பண்ணும்? bark. இப்ப அதே மாதிரி கிளாஸ் cat, animal, def make sound, self, print, meow. இப்போ என்ன பண்றோம்னா அனிமல் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அது வந்து அனிமல்ஸ் இது பண்றோம். animal dot make sound. இப்போ டாக் ஆப்ஜெக்ட் டாக் ஒன் டாக் ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்றோம்னா டாக் ஒன் ஈக்குவல் டு டாக். இப்போ டாக் ஒன் டாட் மேக் சவுண்ட். இப்போ கேட் ஒன் ஈக்குவல் டு கேட் கேட் டாட் மேக் சவுண்ட். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா கிளாஸ் நேம் கொடுக்க கூடாது, இந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும். நம்ம அனிமல் கொடுத்தோம் இல்லையா, அனிமல் ஆப்ஜெக்ட் டாக் ஒன் மேக் சவுண்ட் கேட் ஒன் மேக் சவுண்ட். இப்போ அது ஆக்சுவலா இது என்னன்னா ஓவர் ரைடிங்னா என்னன்னா சூப்பர் கிளாஸ் ஒரு கிளாஸ் வந்து உள்ள வந்து கொடுத்துட்டு சூப்பர் கிளாஸோட மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்றது. இப்ப அனிமல்னா ஜென்ரலா ஒரு சவுண்டுன்னு கொடுத்துருப்போம். இப்ப டாக்குன்னு எடுக்கையில என்ன ஆகும்னா அதுக்குன்னு சில சவுண்டு வித்தியாசப்படும் அண்ட் கேட்டுக்கு ஒரு சவுண்ட் வித்தியாசப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஜென்ரலா ஒரு கான்செப்ட் எழுதிட்டு அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை ஓவர் ரைட் பண்ணோம்னா அதுக்கு பேரு ஓவர் ரைடிங் அப்படிம்பாங்க. இது வந்து ஊப்ஸ்ல இருந்து இது ஒரு கான்செப்ட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல பாக்குறோமோ ரீயூசபிலிட்டி அந்த மாதிரி பண்றோமோ அது இது வந்து ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் ரைடிங்னா என்னன்னா சூப்பர் கிளாஸ்ல உள்ள மெத்தடை எடுத்து திரும்ப அதை எழுதி நம்ம அந்த மெத்தடை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங். இப்போ ஓவர் ரைடிங்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு சூப்பர் கிளாஸ்ல உள்ள ஒரு ஃபங்க்ஷனை ஒரு மெத்தடை சப் கிளாஸ்ல யூஸ் பண்ணி மாடிஃபை பண்றதுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி நம்ம பார்த்தோம் பப்ளிக் வேரியபிள் அண்ட் பிரைவேட் வேரியபிள்னு சொல்லிட்டு. ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர் n1 கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இது வந்து பிரைவேட்னு. இதுதான் இந்த இடத்துல வந்து என்காப்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்ல இது ஒண்ணு. ஏன் அப்படின்னா இந்த பண்டில் பண்ண வேரியபிளை வந்து வித்தின் த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், வெளியில வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னா இப்ப கிளாஸ் எம்ப்ளாயின்னு ஒண்ணு இருக்குன்னா அவங்களோட நேம் வந்து எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குன்னா அவங்களோட நேம் வந்து வெளியில வந்து பண்ணிக்கலாம். பட் டெஃப் init செல்ஃப் வந்து கமா நேம் கமா salary. இப்ப இவங்களோட செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் செல்ஃப் டாட் salary is equal to salary அப்படின்னா இவங்களோட salary வந்து salary நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இப்ப இவங்களோட salary டிஸ்ப்ளே பண்ணனும்னா டிஸ்ப்ளே செல்ஃப் டிஸ்ப்ளே salary print self dot salary. இவங்களுடைய எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு நேம் கிரியேட் பண்றோம். எம்ப்ளாயி emp is equal to எம்ப்ளாயி ஒரு நேம் xx கிரியேட் பண்றோம் கமா அவங்களோட salary போடுறோம். நம்ம இப்போ print emp டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடலாம், எம்ப்ளாயி நேம் எடுத்துடலாம். நம்ம இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து இனிட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அப்பதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். நம்ம செல்ஃப்னு போட்டோம்.
ஸோ அப்போ கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ எம்ப்ளாயியோட நேம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். பட் நம்ம எம்ப்ளாயியோட சேலரி வந்து நம்ம வந்து வெளியே வந்து எடுக்க முடியாது. பிரிண்ட் எம்ப்ளாயி இஎம்பி டாட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியாது. எடுத்தா எரர் வரும். இல்லை டாட் அண்டர்ஸ்கோர் கொடுத்தாலும் வராது. ஸோ ஒரு எம்ப்ளாயோட சேலரி எடுக்கணும். இதுதான் வந்து என்னன்னா ப்ரொடெக்டட் ஹைடிங். ஸோ இதுதான் என்காப்சுலேஷன். ஸோ இப்போ இந்த சேலரி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த மெத்தட்ல போய் தான் எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இஎம்பி டாட் டிஸ்பிளே சேலரி. ஸோ இப்போ அது வந்து ஒரு டேட்டாவை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது. அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அது யூஸ். இப்போ 5000. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து ஹைடா இருக்கும். ஸோ நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம். பட் உங்க அக்கௌண்ட் நம்பரை எந்த இடத்துலயுமே நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்டிகுலரா உள்ள மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு பேர் தான் என்காப்சுலேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ என்காப்சுலேஷன்னா பைண்டிங் டேட்டா வந்து ப்ரொடெக்டடா இருக்கும், இல்ல பப்ளிக்கா இருக்கும், இல்ல பிரைவேட்டா இருக்கும். பப்ளிக்கா இருந்ததுன்னா த்ரூ த ஆப்ஜெக்ட் எங்க வேணாலும் நம்ம ப்ரோக்ராம்ல அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது ஒரு பிரைவேட் வேரியபிளா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல மட்டும்தான் உள்ள யூஸ் பண்ற மெத்தடுக்குள்ள மட்டும்தான் நம்ம வந்து அந்த வேரியபிளா யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் வெளியில வந்து நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ இது என்னன்னா ஒரு ஹைடு ஒரு சேலரி, இல்ல ஒரு அக்கௌண்ட் நம்பர், இல்ல ஒரு ஸ்டூடெண்டோட ஐடி, ஏதோ ஒரு சம்திங் நம்ம ஹைட் பண்ணணும், பிரைவேட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் இந்த இடம் தான் என்காப்சுலேஷன் அப்படின்னு சொல்றது. கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம்னா ஒரு ரூப்ஸ் கான்செப்ட்ல என்ன மெயினா திங்னு பார்த்தோம். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இதோட மெயின் திங்கே ரீயூசபிலிட்டி. கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல ரீயூசபிலிட்டி அண்ட் வந்து ஈஸிலி பக் வந்து ஈஸிலி டீபக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா ஒரு மெத்தட் வந்து இனிட் யூஸ் பண்றது. இனிட் யூஸ் பண்ணனா என்ன அப்படின்னா இனிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதோட அட்ரிபியூட்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிளாஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ இதுல வந்து எஸ்டிஆர்னு ஒன்று பார்த்தோம். எஸ்டிஆர்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி அதில் உள்ள அட்ரிபியூட்ஸை பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு எஸ்டிஆர்னு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று வந்து எஸ்டிஆர் ஃபங்க்ஷன். கெட்டர் செட்டர் மாத்திரம் பார்த்தோம். கெட்டர்னா என்னன்னா அந்த கிளாஸ்ல உள்ள அட்ரிபியூட்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் கெட்டர். செட்டர் வந்து கிளாஸ்ல உள்ள அட்ரிபியூட்ஸை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றதா செட்டர். இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம். இப்போ ஒரு ஓவர் ரைடிங்னா என்னன்னா சூப்பர் கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து என்னன்னா யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். இப்போ அனிமல் ஒன்று இருக்கு, ஒரு சவுண்ட் மேக்ஸ் சவுண்ட்னு ஒன்று இருக்குது. அது இன்னொரு டாக்னு ஒரு இதுல வந்து யூஸ் பண்ணோம். அதை வந்து அப்போ வந்து ஓவர் ரைடிங். அப்போ ஒரு மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணி அந்த அதுக்குள்ள ஆப்ஜெக்டுக்குள்ள எழுதுறது தான் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு சேம் மெத்தடு அதுல வந்து யூஸ் பண்ணி அந்த சூப்பர் கிளாஸ் உள்ள மெத்தடை வந்து இந்த இடத்துல நம்ம ஓவர் ரைட் பண்றோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிரைவேட் வேரியபிள், பப்ளிக் வேரியபிள் ரெண்டு இருக்குன்னு சொல்லணும். பப்ளிக் வேரியபிள்னா என்ன, பிரைவேட் வேரியபிள்னா என்ன அப்படின்னா பப்ளிக் நார்மலா பைத்தான்ல நீங்க டிக்ளேர் பண்ற எல்லா வேரியபிளுமே பப்ளிக் வேரியபிள். இந்த பிரைவேட் நம்ம எப்ப சொல்லணும்னா வித்தின் த அண்டர்ஸ்கோர் என்று கொடுத்து யூஸ் பண்ணோம்னா அது வந்து பிரைவேட் வேரியபிள். ஸோ இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள பிரைவேட் வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா வித்தின் த கிளாஸ்க்குள்ள உள்ள மெத்தட்ல மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் த ப்ரோக்ராம், அவுட் சைட் த கிளாஸ் வந்து அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஹைடிங். இதுதான் என்காப்சுலேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுதான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ல மெயின் திங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பத்தி, எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றது, எப்படி அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி மெத்தட்ஸ் பண்றது, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி டிஸ்பிளே பண்றது எல்லாமே பார்த்தோம். இந்த கிளாஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.